என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. பல இன்னல்கள், பல இடையூறுகள், அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து தான் இன்னைக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால் ஐயாவுடைய அந்த முழு உருவ சிலையை வணங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சாதி ஒழிப்பு போராளி தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காக தன் ராணுவ பணியை தூக்கி எறிந்து விட்டு சாதி ஒழிப்பு களத்தில் நின்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன். சுயசாதி பாசம் பிறசாதி நட்பு என்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன். அவரை பற்றி இன்னைக்கு ஒரு ஆய்வு கட்டுரை எழுத முடியல. ஏன்னா அவர் சாதிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க. இதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டியில் வைஷ்ணவி என்ற ஒரு மாணவி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினதுக்கு இமானுவேல் சேகரன் சாதிய தலைவர் என்று அந்த ஆய்வு கட்டுரை எழுதக்கூடாது என்று அந்த புரொபோசர் எழுதக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி பேசும் இந்த அரசில், இந்த ஆட்சியாலும் இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு கொடுமையெல்லாம் நடக்கு. சாதியை ஒழிக்க வந்த எங்கள் தலைவர் தியாகி ஐயா இமானுவேல் சேகரன். ஆனால் சமூக நீதியை பேசும் இந்த திமுக அரசு ஆளும் இந்த தமிழ்நாட்டில் தான் ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுத முடியல. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு நம்ம அவருடைய செப்டம்பர் 11 அவர் நினைவு நாள அரசு விழாவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதில் கூட சூழ்ச்சியாக வேலை பார்த்துட்டாங்க. நாம் குரு பூஜை விழாவை அரசு விழாவை கேட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்டோபர் 9 அவருடைய பிறந்த நாளே அரசு விழா அறிவித்து நம்மளை பிரிச்சாலும் சூழ்ச்சியை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. பாருங்க, மறுபடியும் நம்மளை ஒரு அடக்குமுறைக்கு தான் தள்ளுறாங்க. யாருக்குமே உங்களுக்கு முழுமையாக நம்மளுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கணும்னு யாருக்கும் எண்ணம் கிடையாது. மாவட்ட தலைநகரங்களில் ஐயாவுடைய முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் என்று நம்ம அரசு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கோல்வார்பட்டியில் நீங்கள் என்ன வைக்கிறது, நாங்களே எங்கள் ஐயாவுக்கு செலவு வைப்போம்னு வச்சு நிரூபிச்சு காட்டிருக்காங்க. இன்னைக்கு ஊருக்கு ஐயா இமானுவேல் சேகரன், தலைவர் பசுபதி பாண்டியன் சிலையை நிறுவம் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காரணமும் இல்லாமல் என்ன, நீங்கள் உங்களுக்கு சூழல் சரியில்லை 10 நாள் வெளியே இருங்கன்னு சொன்னாங்க. வெளியே போன நான் ரவுடி கூலிப்பட என்று சித்தரிக்கிறாங்க. இந்த அரசுக்கும் இந்த பத்திரிகையாளருக்கும் இந்த காவல்துறைக்கு நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஆணையாக என் மீது ஒரு கூலிப்பட வழக்கு, நான் யாருக்கிட்டையாட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த பொண்ணுகிட்டையாட்டு தவறாக நடந்துக்கிட்டேன், எவங்கிட்டையாட்டு இடத்த பிடுங்கினேன் அப்படின்னு ஒரு வழக்கு நிரூபிக்கட்டும். நடு ரோட்டில் நாண்டுக்கிட்டு நின்று சாகுறேன். சித்தரிக்கிற கூலிப்பட ரவுடின்னு சித்தரிக்கிற இந்த காவல்துறை, இந்த பத்திரிகையாளர்கள் நாண்டுக்கிட்டு சாகணும். இந்த இடத்துல சொல்றேன், எங்க ஐயாவுடைய சிலைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரோட ஆத்மா தான் எங்களை வழி நடத்துது. என்ன கூலிப்பட ரவுடின்னு சித்தரிக்கிற இந்த காவல்துறை, இந்த பத்திரிகையாளரும் ஒரு வழக்கு காட்டட்டும். கண்ணபுரான் மேல ஒரு கூலிப்படன்ட்டு கண்ணபுரான் ஒரு இடம் பஞ்சாயத்து பண்ணா, அடுத்தவன் சொத்தை புடுங்கினா, அடுத்தவங்க வீட்டை போய் கொள்ளை அடிச்சான், இந்த பொண்களை கையை பிடிச்சு இழுத்தாமட்டு ஒரு வழக்கு நிரூபிக்கிட்டு ஏதாவது ஒரு நபர் சொல்லட்டும். நடு ரோட்டில் நாண்டுக்கிட்டு நின்று சாவுறேன். அப்படி இல்லைன்னா என்ன சித்தரிக்கிறவங்க நாண்டுக்கிட்டு நின்று சாவ தயாரா? சமுதாயம் தான் என் உயிர் மூச்சு. சமுதாயத்துக்காண்டி கடைசி வரை வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடக்குமுறை பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. நாயம் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நான் கட்டுப்போடுங்க பேச்சை கேட்டு தான் நாங்கள் வெளியூருக்கு போகிறோம். மறுபடியும் எங்களை அடக்குமுறை வெளியூரில் போய் எங்களை தங்க விடாமல் பண்ணாங்க. எப்படி அப்புறம் வாழ்றது? நாங்கள் எங்களை அடிக்கிறாங்க, பாதிக்கப்படுறதும் நாங்கள் தான், உயிரிழப்பும் எங்கள் தான்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி கோயில்பட்டியில் ஒரு தம்பி வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. உயிர் இழப்பு எங்களுக்கு தான், காவல்துறை அடக்குமுறை எங்களுக்கு தான். ஆனா நாங்க திருப்பி தாக்கக்கூடாதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க. அப்ப நாங்க மனுஷன் இல்லையா? திருப்பி தாக்கக்கூடாதுல ரொம்ப உறுதியா இருக்கிறீங்க. அடிச்சா தான் திருப்பி அடிக்கிற ஒரே எண்ணத்துல இருக்கும். நான் சோறு போடுற கூட்டம், பசின்னு வந்தா சோறு போடு, பகைன்னு வந்தா கூறு போடுங்கிற கூட்டம். இயல்பாவே வந்தது. அடிச்சா திருப்பி அடிக்கத்தான் செய்வோம். ஆனா எங்க இலக்கு அது கிடையாது. கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இதுதான் எங்களுடைய இலக்கு. நல்லா படிக்கணும், கடுமையா உழைக்கணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும். இது எஸ்சி பட்டியலுங்கிறது எங்களை இழிவு தருது. நான் எந்த இடத்துல இட ஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லவில்லை. எஸ்சி பட்டியல் எங்களை இழிவு தருது. பிறப்பினால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அப்படிங்கும் போது என்ன பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்வு பார்த்தா அப்படி தொழிலாளர் தான் உயர்ந்தவன் தாழ்வு நிறுவப்பட்டது. இன்னைக்கு அந்த தொழில் பார்க்கலையே. இன்னைக்கு நானும் நல்லா படிக்கிறேன், கௌரவமாக தான் இருக்கிறேன். அப்போ என்ன எப்படி என்ன இழிவா பார்க்குறேன்? என்ன ஒருத்தர் இழிவா பார்க்குறான், அவன் பிள்ளை என் பிள்ளை வெளிநாட்டில் போய் இருக்கட்டும், அங்கே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இந்த தெருவன் தெரிய பற்றி பிரச்சனை வருது. அது வரைக்கும் இல்லாத பிரச்சனை தெருவன் தெரியும் போது மட்டும் பிரச்சனை வருது. அதனால தான் சொல்ல வரேன், நம்மளுக்குலாம் அடையாளம் அந்த எஸ்சி பட்டியல். அதை விட்டு வெளியேறணும், இழிவு நிலையை விட்டு வெளியேறணும். இடஒதுக்கீடை விட்டு வெளியேறணும் எந்த இடத்துல நான் சொல்லவில்லை. இழிவு நிலையை விட்டு வெளியேறணும். இழிவு நிலையை தருகிற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை. இழிவு நிலையால் பெறுகிற இடஒதுக்கீடு தேவையில்லை. இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். இழிவு நிலையை சுமந்துக்கிட்டு தர விட இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே பட்டியலை விட்டு வெளியேறுவோம். தலைவர் பசுபதி பாண்டியனான வாழ்நாள் கோரிக்கையான